டிசம்பர் 31 அன்னைக்கு எங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த காட்சியை நாங்கள் ஜெகஜோதியா கண்டு கழிச்சுட்டு எங்களோட தெய்வத்தை எவ்வளவு கண்குளிர பார்க்கணுமோ அந்த கண்குளிர பார்த்துட்டு 13 வருஷம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் மட்டும் உயிரோட இருந்துட்டாருன்னா தீய சக்தின்ற புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு முன்னாடி வந்திருக்க முடியாதுன்றத வள்ளல் வாரி குத்த வள்ளல் சத்துணவு தந்த சரித்திர நாயகா ராமாவர தோட்டம் அவரை பல 7 ஜென்ம எடுத்தாலும் யாரும் வர முடியாது. வெற்றி படைப்பான ரகசிய போலீஸ் 115 டிஜிட்டல் முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று விழா கோலம் கொண்டு இருக்கிறது. 60 தானே பிறந்தேன். என் தலைவர் 17 பிறந்தாருண்ணா. இத்தனை வருஷமா வாழ்ந்த தலைவனுக்கு நான் மறக்காம நன்றி சொல்ல வந்துக்கிறேண்ணா. சார், எம்ஜிஆர் ரசிகர். எனக்கு பேச வராது. மக்கள் படம் எங்க வேணா உயிரை கொடுவேன். எனக்கு 56 வயசு. எம்ஜிஆர் மக்கள் படத்தை பார்ப்பேன். பேச வராது. தென்னக ஜேம்ஸ் பாண்டாக நடித்த முதல் படம் ரகசிய போலீஸ் 115. இதற்கு முன்னால் பல படங்களில் போலீஸ் அதிகாரியாகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நடித்துள்ளார். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு.
வாழ்க டாக்டர் புரட்சி தலைவர் நாமம். 2020 வந்து கொரோனா வந்து எல்லா தேட்டரில் இருக்க படத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்தாரு. தலைவர் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து இப்போ 2023 இனிமேல் உங்களுக்கு கொரோனா எதுவுமே இல்லடா, நீங்க இனிமேல் சந்தோஷமா பக்தர்களாகிய நீங்க என்ன வழிபட்டுனே இருக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வழிபடுறதுக்கு நான் இறை சக்தியா இப்போ திரும்பி வந்திருக்கேன். அதனால இனிமேல் நான் தமிழ்நாடு ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் இக்கட்டில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அருமையா சுபிட்சமா இருக்கும். அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேணாம்னு சொல்றதுக்கோசம் டிசம்பர் 31 அன்னைக்கு எங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த காட்சியை நாங்கள் ஜெகஜோதியா கண்டு கழிச்சிட்டு எங்களோட தெய்வத்தை எவ்வளவு கண்குளிர பார்க்கணுமோ அந்த கண்குளிர பார்த்துட்டு இனிமேல் நாங்கள் 2024 புது பொலிவோட எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா செயல்படுறதுக்கு அவரோட ஆசையோட நாங்கள் துவங்கி அவரோட புகழை நிலைநாட்டி அவர் இனிமேல் வந்து தலைவரோ இல்ல நடிகரோ தலைவரோ கிடையாது. ஆன்மீக சிந்தனையில அவர் புரட்சி தலைவர் எடுத்துன்னு போய் பொதுமக்கள் வழிபட வைக்க வேண்டியதுதான் எங்களோட தலையாய கடமை. அந்த கடமையை 2024 எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சீரிய சிறப்போடும் கண்டிப்பா செய்யும். அதுக்கு எங்க டாக்டர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இதய தெய்வம் மக்கள் தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஆசி வழங்க கேட்டுன்னு இந்த ரகசிய போலீஸ் 115 ஆல்பர்ட் தேட்டரில் கண்டுகளிக்க வந்த அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை அதாவது ஆல்பர்ட் தியேட்டரில் நமது புரட்சி தலைவரின் வெற்றி படைப்பான ரகசிய போலீஸ் 115 டிஜிட்டல் முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று விழா கோலம் கொண்டு இருக்கிறது. பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தலைவருடைய படத்தை ரசிக்க வந்திருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் ஒருங்கிணைப்பு சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவரது புகழ் மற்றும் நம்ம பக்தர்கள் அனைவரும் நாங்கள் எடுக்கும் எல்லா விழாவிற்கும் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சிடிடி டிவி தம்பி ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த படத்தை காண வந்த அனைத்து பக்தர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வந்து ஸ்பெஷல்னாக்கா எம்ஜிஆர் வந்து சிஐடியை நடிச்சிருப்பார். ஜஸ்டின் கூட ஒரு ஃபைட் இருக்கும், நல்ல ஃபைட் இருக்கும். அதே போல் பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கும். கண்ணீர் தெரிகின்ற வானம் என்ற பாட்டு வந்து ரொம்பவும் சிறப்பான பாட்டு. அதில் வந்து எம்ஜிஆருடைய அழகு வந்து ரசிச்சிட்டே இருக்கலாம். நல்லா டான்ஸ் ஆடுவார். அருமையான ஒரு பாட்டு. அதே போல் சந்தனம் அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளும் போது பாடுற பாட்டு. ஆகையால் பாட்டுகளும் இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் மிக அருமையாக இருக்கும். அனைவரும் தன்னுடைய இந்த படத்தை ரசித்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தென்னக ஜேம்ஸ் பாண்டாக நடித்த முதல் படம் ரகசிய போலீஸ் 115. இதற்கு முன்னால் பல படங்களில் போலீஸ் அதிகாரியாகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நடித்துள்ளார். பரிசு, தாய் சொல்லை தட்டாதே போன்ற படங்களில் நடித்துள்ளார். ஆனால் இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால் ஜேம்ஸ் பாண்டாக நடித்துள்ளார். படம் முழுக்க மிகவும் அற்புதமான படம். சண்டை காட்சிகளுக்காகவே பேர் போன படம். 1968 பொங்கல் சமயத்தில் இந்த படம் பிளாசா, குளோப், அகஸ்தியா, மேகலா, சீனிவாசா போன்ற திரைகளில் வெளியானது. சென்னையில் அதிகபட்சமாக 78 நாட்கள் பிளாசாவில் ஓடியது. மற்ற எல்லா அரங்குகளிலுமே 50 நாட்கள் ஓடியது. 50 நாட்கள் மேலே. தென்னகத்தில் மதுரை, திருச்சி, கும்பகோணம் போன்ற நகரங்களில் 100 நாட்கள் ஓடியது. இந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது குடியிருந்த கோயில் இரட்டை வேடத்தில் நடித்த புரட்சித் தலைவரின் குடியிருந்த கோயில் வெளியானதனால் அதனுடைய வெற்றி இந்த படத்தை ஓரளவு பாதித்தது. இல்லையானால் சென்னையில் கூட இந்த படம் வந்து பல தேட்டர்கள் 100 நாள் ஓடி இருக்கும். அந்த வகையில் அற்புதமான படம். ஒரு கட்டத்தில் வந்து தலைவருக்கு வந்து இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைந்ததுன்னா மறு வெளியீட்டில் ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு இந்த படம். பல அரங்குகளே அதுக்கு பிறகு வந்து தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு 2 வாரம் 3 வாரம் சொல்லிட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த படம்.
ஸோ இந்த படத்துக்கு வந்து ரசிகர் பெருமக்கள் நல்ல ஆதரவு கொடுத்து வரவேற்பார்கள் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. 60 தானே பிறந்தேன். என் தலைவர் வந்து 17ல் பிறந்தாருண்ணா. இத்தனை வருஷமா வாழ்ந்த தலைவனுக்கு நான் மறக்காம நன்றி சொல்ல வந்துக்கிறேண்ணா. எல்லா படத்துக்கும் நான் கண்டிப்பா வருவேண்ணா. ஏன்னா அவர் வந்து மக்களா இணைஞ்சு நடிச்சவர், மக்களோட மக்களா இருந்தவர். அவரை மறக்கிறதுக்கு எந்த மக்களாலையும் முடியவே முடியாது. ஆரம்ப திட்டம் என்னென்ன திட்டமோ அத்தனை எல்லாமே தலைவர் தான் போட்டாரு. எங்க தலைவர் இல்லாம இன்னைக்கு எந்த மாடல் ஆட்சியும் கிடையாது, எந்த மயிரானும் கிடையாது. எங்க தலைவர் மட்டும்தான் புரட்சி தலைவர், எங்கள் தங்கம். புரட்சி தலைவர் சின்ன போதுல இருந்து 5 வயசுல இருந்து பாக்குறேன். தலைவர் தான் எனக்கு பிடிக்கும். சத்துணவு தந்த சரித்திர நாயகா தலைவர் போல யாரும் 7 ஜென்மம் எடுத்தாலும் பிறக்க முடியாது. அவரை போல மக்களுக்காக சத்துணவு தந்த சரித்திர நாயகா. ராமாவரம் தோட்டம்னா வள்ளல் வாரி குத்த வள்ளல் சத்துணவு தந்த சரித்திர நாயகா ராமாவரம் தோட்டம். அவரை போல 7 ஜென்மம் எடுத்தாலும் யாரும் வர முடியாது தலைவர் போல. புரட்சி தலைவர் வாழ்க. ரத்தத்தின் ரத்தமே என் உடன் வாழ்ந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்ப. ரத்தத்தின் ரத்தங்கள்ல துடிக்கிதமா தாய் குலமே அழுது அழுகிதமா. சத்துணவு சந்த சரித்திர நாயகா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்கிதமா தாய் குலமே அழுது. தருவா புரட்சி தலைவா வாழ்க, புரட்சி தலைவா வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, நாம வாழ்க, நாம வாழ்க. என் உயிர் உள்ளவரை செத்தாலும் அவர் தான் பச்சை பத்தி மறக்க முடியாது. அவர் தான் புரட்சி தலைவர் தான் வாழ்க. வள்ளல் 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 வாரி குட்ட வள்ளல் கோடி இல்ல. தலைவர் தான் எனக்கு கையிலே பச்சை குத்தின்னு இருக்கு. அவரு தான் எனக்கு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சினிமா உலகத்தை ஆண்டவர். அவரை போல ஒரு நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ இந்த உலகத்திலேயே பிறக்கவே முடியாது. உருண்டு கிடக்கிற உலகத்தை சுருண்டு கிடக்கிற படச்சொல்லுக்கு கொண்டு வந்த ஒரே மகாமேத புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவரை போல ஒரு நடிகரோ அவரை போல ஒரு அரசியல்வாதி யாரும் இருக்க முடியாது. மக்களுக்காகவே தன்னை இழந்தவர். மக்களுக்காக பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல தியாகங்களை பண்ணியிருக்கிறார். மனித நேயமிக்க உலகத்திலேயே ஒரு மகாமுனி ஒருத்தர் இருக்கார். அவர் அப்படிப்பட்ட ஒரு மகாமுனி யாருன்னு கண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா நடக்க போறது எல்லா விஷயத்தையும் மிகவும் தெள்ளந்தெளிவா புரட்சி தலைவர் உணர்ந்ததுனாலதான் அந்த ஆட்சியை சீரும் சிறப்புமா 13 வருஷம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் மட்டும் உயிரோட இருந்துட்டாருன்னா தீய சக்தின்ற புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு முன்னாடி வந்திருக்க முடியாதுன்றத ஆணித்தரமா என் தெய்வத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். என் தெய்வத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல அவர் மறைந்து 1987 மறைந்தாரு. 2023 வருடம். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 36 வருடத்துக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குன்னா அது புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர இந்த உலகத்துல இதுக்கப்புறம் 1000 வருடம் வந்தாலும் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை என் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் புரட்சி மட்டுமே கிடைக்கின்றது இந்த நேரத்தில் கூறி நண்பர் வணக்கம். புரட்சி தலைவர் வந்து காலத்தை வென்றவர். அவரை மாதிரி ஒரு நடிகர் உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. உலகத்திலேயே புரட்சி தலைவரை மாதிரி ஒரு நடிகரோ ஒரு அரசியல் தலைவரோ இது வரைக்கும் பிறந்ததில்லை, பிறக்கவும் முடியாது. அவருடைய சாதனை வந்து 38-40 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, அவர் சாதனையை வின் பண்ணுறது உலகத்திலே எந்த நடிகர் கிடையாது, எந்த அரசியல் தலைவர் வரவே முடியாது. அதுக்குதான் இந்த அவருடைய படங்கள்லாம் சாட்சி. நல்ல கருத்து சொல்கிறாரு, நல்ல பாட்டு சொல்கிறாரு, சமூகத்தை திருத்துற கருத்துக்கள்லாம் அவருடைய படத்தில் வர மாதிரி யாருடைய படத்துலேயும் வரவே வராது. யாருமே வர மாதிரி வர முடியாது. அவருடைய நட உடை பாவனை, அவருடைய கருத்துக்கள், அதை மாதிரி எந்த நடிகராலுமே உலகத்தில் எந்த நடிகரும் செய்ய முடியாது. வேர்ல்டு நீங்கள் ஹாலிவுட்டு கோலிவுட்டு பாலிவுட் எந்த வீட்டாக இருந்தாலும் சரி,
அவரை பீட் பண்ண எவருமே பொறுக்க முடியாத மகான் அவர். நடிகர் அரசியல் தடுத்தாலும் மகான் ஆயிட்டார் அவர். அதனால அவருடைய வழியை நம்ம பின்பற்றி நடக்கலாம். அதுதான் மக்கள்